வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நண்டு பிரட்டலும் குழல் புட்டும். ஃபஸ்ட்டு இந்த நண்டை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுப்போம். இப்போ நண்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த நண்டுக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நண்டுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த நண்டு கறிக்கு நாங்கள் கத்தரிக்காய் செய்து தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த கத்தரிக்காயை நாங்கள் வெட்டி எடுப்போம். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இனி நண்டு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதங்க விட போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு பாதி அளவில் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கத்தரிக்காய் சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த கத்தரிக்காயும் ஒரு கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நான் வெட்டி வச்ச தக்காளியை போட போகிறேன். இந்த தக்காளி போட்டதுக்கு பிறகு தக்காளியும் கத்தரிக்காயும் குயிக்காக வதங்குறதுக்காண்டி நான் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டது. இதோட நான் இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்க்க போகிறேன்.
இனி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து அதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நண்டை போட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நாங்கள் ஒரு பிரட்டி விட போகிறோம். பிரட்டி போட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 7 8 நிமிஷம் வரைக்கும் இந்த நண்டு அப்படியே அவியட்டும். இந்த நண்டு அவிஞ்சு தண்ணி வரும், அதுலேயே தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, மூடி வைக்க போகிறோம். இப்போ நண்டங்களுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் தூளை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு பிரட்டி விட போகிறோம். இதை பிரட்டினதுக்கு பிறகு வந்து தேவையான அளவு புளி சேர்க்க போகிறேன். புளி சேர்த்துட்டு இந்த நண்டு கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன். முதல்ல நான் வந்து கத்தரிக்காயும் தக்காளி பழம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துனான். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ இந்த மூடியை திறந்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு பால் சேர்க்க போகிறோம். பாலையும் சேர்த்துட்டு திருப்பி நாங்கள் ஒரு தடவை கொஞ்ச நேரம் இந்த கறியை வந்து மூடி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கறிக்கு தேவையான உள்ளி சேர்க்க போகிறேன். உள்ளியை வந்து நான் குத்தி போட போகிறேன். குத்தி கொஞ்சம் அந்த உள்ளியோட கோதோடு தான் போட போகிறேன். அப்படி போட்டால் அந்த நண்டு கறி இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உள்ளியை சேர்த்ததுக்கு பிறகு இந்த கறிக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு திருப்பி நான் இன்னொரு கொஞ்ச நேரம் இந்த கறியை மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சதுக்கு பிறகு இந்த கறி எங்களுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ வாங்கோ இந்த கறி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இனி வந்து இந்த கறியை நாங்கள் இறக்க போகிறோம். அடுத்தது வந்து குழல் புட்டுக்கு வந்து நாங்கள் மாவை குழைச்செடுக்க போகிறோம்.
இதுக்கு வந்து நான் அவிச்ச கோதுமை மா 2 கப், அதோட சிவப்பு அரிசி மா 1 கப் சேர்த்து மாவு குழைக்க போகிறேன். இந்த மாவு எப்படி குழைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கோ. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அதுக்கு நான் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றி குழைக்க போகிறேன். இந்த புட்டு வந்து நல்லா பதமாக குழைச்சி எடுக்கிறது பாருங்க இப்படித்தான். மாவை வந்து நல்லா பதமாக குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னனா குத்தி எடுப்பேன். இப்போ புட்டுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு. நாங்கள் இனி இந்த புட்டை வந்து அவிச்செடுக்க போகிறோம், குழலில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி போடுறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த குழலில் போட்ட புட்டு ரெடியாக இருக்குது. இந்த குழலில் போட்ட புட்டு அவிஞ்சிட்டேன் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த குழலில் இருந்து எங்களுக்கு ஆவி வரும். அப்போ எங்களுக்கு தெரியுமா அவிஞ்சிட்டேன்னு சொல்லி. இப்போ புட்டை நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன். இந்த புட்டை எல்லாத்தையும் நாங்கள் அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறேன். முட்டை பொரியலுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்க்க போகிறேன்.
இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆச்சு. வாங்க இப்போ நான் வந்து பார்க்கலாம் முட்டை பொரியல், நண்டு பிரட்டல், குழல் புட்டு பாருங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி. நீங்களும் வந்து இந்த நண்டு கறியில் வந்து கத்தரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழல் புட்டும் நண்டு கறியும் வேறு லெவல், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோண்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.